தாவேகாவின் ஐடிவிங் கான்ஃபரன்ஸ் ஒன்று நேற்று சென்னையில் நடந்திருக்குது. வழக்கம் போல விஜய் அந்த ஐடிவிங் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கல. இதுல மட்டும் இல்ல, போன வாரம் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் விஜய் கலந்துக்கல. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்துக்க முடியாத அளவுக்கு விஜய்க்கு என்ன மல்லிகை பூவை புடுங்குற வேலை, கூந்தல் புடுங்குற வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அடிப்படையில் அந்த மாதிரி எந்த உரிமையும் கிடையாது. மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்ல கலந்துக்கிறது விட்டுட்டு உனக்கு என்ன மா புடுங்குற வேலைன்னு நாம கேட்க முடியாது. அதுவே அந்த பக்கம் தாவேகா தம்பிகள் அனில் குஞ்சு கேட்கலாம், தாவேகா கட்சி நிர்வாகிகள் கேட்கலாம். ஏங்க விஜய் சார், எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது? என்ன 1000 கோடியை தியாகம் பண்ணிட்டு வரேன், 5000 கோடியை தியாகம் பண்ணிட்டு வரேன்னு சும்மா அழைக்கிறீங்க. ஆனா 5 நிமிஷத்தை கூட தியாகம் பண்ண மாட்டேங்கிறீங்க. மாவட்ட செயலாளர்களான எங்களை சந்திக்கிறத விட உங்களுக்கு வேற என்ன மயிர் கொடுக்குற வேலை? எங்களை எல்லாம் பார்த்தா கேன கிறுக்கு கூமுட்ட பைத்தியக்கார நாயக மாதிரி தெரியுதா? நீங்க காசு சம்பாதிக்கிற விஷயத்துல பகுமானமா இருப்பீங்க. 10 பைசா கூட லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு எந்நேரமும் ஷூட்டிங்லயே இருப்பீங்க. காசா சம்பாதிச்சு தள்ளுவீங்க. நாங்க மட்டும் எங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்து உங்களை முதலமைச்சராக்கியே தீரணும்னு நேரம் உங்களுக்காக வேலை பார்க்கணுமா, உங்களுக்காக உழைச்சு கொட்டணுமா? என்ன விஜய் சார், எங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கிறுக்கு கூந்தலானுங்கண்ணா அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் கேட்கலாம், அனில் குஞ்சுகள் கேட்கலாம். நாம கேட்க முடியாது இல்லையா? அதாவது அந்த வீடியோல விஜய் சொல்றாரு, அந்த ஐடிவிங் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்த்து என்ன சொல்றாருன்னா, அதாவது நேர்லயே உங்களை பார்த்து பேசணும்னு எனக்கு ஆசை தான். அட்லீஸ்ட் இந்த மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே ஜூம் லைவ்ல வந்து எல்லாரோடையும் நேரடியா பேசணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா என்ன பண்றது, இங்க நெட்வொர்க் சரியில்லை, டவர் பிரச்சனை. அதனாலதான் கட்டங்கடைசியா ஒரு ரெக்கார்டட் வீடியோவா இதை நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. இந்தியாவிலேயே நம்மளுக்கு தான் பெருசு, ஐ மீன் ஐடிவிங் இவங்களுக்கு தான் பெருசா. சோ அம்மாம்பெரிய ஐடிவிங்க்கு காரணமான உங்களை எல்லாம் சும்மா அழைச்சா நல்லா இருக்காது இல்லையா? அதனால இன்றிலிருந்து உங்களை எல்லாம் வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அன்பொழுக அழைக்கிறேன். இனிமேல் அனைவரும் உங்களை அது மாதிரி தான் அழைப்பாங்க அப்படின்லாம் ஒரு 5-6 பிட்டுகளை சேர்த்து போட்டு விட்டாப்ல. ஆக்சுவலா ஐடிவிங்ல வேலை செய்யறவங்களை இவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அழைக்க வேண்டிய அவசியம் கூந்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க. இவரு அவங்கள விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொன்னாலும் சரி, பக்கத்து நாய்கள்னு சொன்னாலும் சரி, அவங்க வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க. ஆக்சுவலா விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டது யாருன்னா, ஐடிவிங்க்கு வெளியில் இருக்கிற நண்டு சிண்டுகளையும் சில்லற பசங்களையும் தான். உங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கலன்னு கூவாம இருக்காதீங்கடா கூமுட்டைகளா, கூவுங்கடா அப்படின்னு நண்டு சிண்டுகளை எல்லாம் உசுப்பேத்தி விடுற ஒரு வேலை தான் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்.